தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 27/2/2026 இன்றைய நாளில வெள்ளிக்கிழமை கரிநாள்னு போட்டிருக்கோம். சூரியனுடைய கதிர்வீச்சு கிட்ட வருதுன்னு அர்த்தம். அதனால சுய காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்வது நல்லதல்ல. இன்றைக்கு தசமி காலையில 12:54 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா ஏகாதசி வந்துடும். அதுவுமே மாலை 10:50 வரைக்கும் இருக்கும். பின்பு துவாதசி வந்துடும். திருவாதிரை நட்சத்திரம் காலையில் 11:05 வரைக்கும் இருக்கும். பின் புனர்பூசம் என்கிற ராமரின் நட்சத்திரம் வந்துடும். சர்வ ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்னைக்கு ஏகாதசி நாள், விஷ்ணுவின் நாள். 12லேருந்து 1:30 வரைக்கும், சாயங்காலம் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் நல்ல நேரம். 10:12 ராகு காலம், 3:4 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். வார சூலம் மேற்கு, வெள்ளம் பரிகாரம். மிதுன ராசிக்குள் சூரியன் 2 நாழிகை 32 வினாழிகள் இருப்பார். 6:29க்கு சூரியனின் உதய நேரம். இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்குள்ள போற சந்திரனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும். இன்றைய நாளிலே ஆயுஷ்மான் யோகமும் வணிஜை கரணமும் என்கிற யோக கரணங்களை கொண்டது. ஆயுஷ்மானுங்கிற விதை விதைக்கிறது நல்லது. புதுசா ஆடைகள் வாங்கி போட்டுக்கொள்வது நல்லது. ஆரோக்கியம் தரும் காரியங்கள்லாம் செய்தால் நல்லது. 27ஆம் தேதி பிப்ரவரியான இன்று சூரியன், ராகு, புத வக்கரமாக, செவ்வாய், சுக்கிரன் என்று 5 கிரகங்கள் சேர்ந்ததாக கும்பராசி, சனி மீனராசி, மிதுன ராசியிலே குரு வக்கரம், சிம்ம ராசியிலே கேது என்று இன்றைக்கு கோச்சாரங்கள் இருக்கக்கூடிய நாளிலே ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்கிற இந்த ராசியிலே நமக்கு சந்திர பகவானின் எஃபெக்ட் ஆனது 3ஆம் இடமான மிதுன ராசியிலே இருப்பது, குரு வக்கரகதியிலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவருடன் சேர்ந்து அமர்வது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும், உங்களுக்கான ரெகக்னேஷனை கொடுக்கும். குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு, அதுவும் குரு சூரியனையும் பார்க்கிறார், அதுவும் யோகத்தை கொடுக்கும். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டுகள் நிச்சயம் உண்டு. இன்றைய நாள் ஏகாதசி விரதம் இருப்பது அப்படின்னு முத நாள்லேருந்து நம்ம இருக்கணும். நேத்தியிலேருந்து விரதம், சாயங்காலத்துலேருந்து நம்ம சாப்பிடாம விரதம் இருந்து நாளைக்கு துவாதசி அன்று பாரணை அப்படிங்கிற விஷயங்கள் பாடல்களை எல்லாம் கேட்டு பின்பு உணவரும் போது நீங்க நினைக்கிற காரியத்தை நீங்க செய்து முடிக்கலாம். சாயங்கால வேளையில் அவசியம் விஷ்ணு கோயிலுக்கு சென்று விஷ்ணு வழிபாடை செய்து வாருங்கள். பல விதத்திலும் நன்மை நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசியின் 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திற்குள்ளரே குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்கிறார்கள். சந்திரன் மனோகாரகன், வேகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். நிறைய செலவு பண்ணியிருக்கும். எனர்ஜியும் கொஞ்சம் நிறைய செலவானதுனால இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு ஒரு எண்ணம் வரும். ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு காட்டுறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக காரியங்கள்லாம் செய்யுங்க. காலையிலே விஷ்ணு சகஸ்ரநாமெல்லாம் கேட்டு கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் செட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்கள்லாம் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இன்னைக்கு காட்டும். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்குள்ளரவே சந்திர பகவானுடன் சேர்ந்த குரு, எல்லாருடன் இணக்கமா இருக்கணும்னு எண்ணங்கள். 2ஆம் இடமான கடகராசிக்குரிய அந்த சந்திரனுடைய எஃபெக்ட் இருக்கும். பரிவா எல்லாருடைய பாசமா எல்லாரும் கூட்டா இருக்கணும்னு எண்ணங்கள் வரும். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கோயிலுக்கு போறது, எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் வெளியிடங்கள் போவது அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாண்டேஜ் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷ வைபை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. காலையில கொஞ்ச நேரம் விஷ்ணுவின் ஸ்லோகங்களை எல்லாம் கேளுங்க. சாயங்காலம் கொஞ்ச நேரம் விஷ்ணுவின் ஆலயங்களுக்கெல்லாம் சென்று விஷ்ணு வழிபாடு செய்யுங்க.
இதனால் உங்களுக்கு நல்லதொரு பலன்களும் உண்டு. கடக ராசி அன்பர்களே, உங்க ராசியிலே ஆயில்ய நட்சத்திரத்துல தான் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் படுத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வான நாளில இன்னைக்கு சர்வ ஏகாதசி நாள். குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் மிதுன ராசியிலே, மிதுனம்னாலே புதனுடைய ராசி, புதன்னாலே விஷ்ணு, விஷ்ணுவை இன்னைக்கு வழிபடுவதனாலே உங்களுக்கு புகழ் ஜாஸ்தி வரும். நீங்க யாருன்னு ஒரு ரெகக்னேஷன் வரும். பத்திரிகை தொழில இருப்பவர்கள், மீடியா தொழில இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரெகக்னேஷன் வேணும். அப்படிங்கும்போது இன்றைய நாள்ல உங்க பேர் நாமினேட் செய்யப்படும். அதனால உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு. அதனால எழுச்சி மிக்க நாள் இன்று. சிம்மராசி அன்பர்களே, லாபத்திலே அமரக்கூடியதான சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து அமர்கிறார். வக்கரகதி குரு உங்க ராசியின் ஏழாம் இடத்திலே 6 கிரகங்கள் வளைச்சு போட்டு நிக்குது. 5 கிரகங்கள் வளைச்சு போட்டு நிக்குது. அந்த நிக்கிற கிரகங்கள ஒரு கிரகம் புதன் வக்கரகதியில் இருக்கிறார். அந்த புதனுடைய வக்கரகதியான வீட்டில தான், மிதுன ராசியில தான் இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால மனசு கொஞ்சம் எதையுமே சிரமப்பட்டு தான் செய்யணுங்கிற எண்ணத்துக்கு போகும். கஷ்டப்பட்டாதான் சார் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பிலாசபி தாட் ப்ராசஸ் வரும். அது பிரகாரம் இன்னைக்கு கொஞ்சம் கடினமான வேலைகளை எடுத்து செய்யறதுக்கு மனது ஆயத்தமாகிவிடும் என்பதிலே ஒரு குறிப்பு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க உங்க மனசு எதானும் பண்ணி மாட்டிக்கும். குரு ஏற்கனவே உங்க ராசியின் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபத்துக்குரியவர் அவர்கிட்ட போய் சிக்கிடுவார். அதனால மற்றவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு அடுத்தவங்களை பழி போட்டு ஒரு ஆட்டம் போடும் இன்னைக்கு. ஆனால் வீட்டில் தேவையில்லாமல் வீட்டில் சச்சரவுகள், கோபம், ஆத்திரம் போன்றவையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால, ஏன்னா சந்திரன் அமர்ந்து 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய தனுசு ராசி, அங்கேயே தான் சனி பகவானின் பார்வையும் விழுகிறது. அப்போ அடுத்தவங்க பழி போடணும்னு எண்ணம் வரும், கோபம் வரும். அதனால கொஞ்சம் கூலாக இருக்க ட்ரை பண்ணுங்க. கோபங்கள் போது கொஞ்சம் வாட்டரை கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லது நடக்கட்டும். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு. ஆதாயத்தை பெருக்கக்கூடிய நாள். எதையும் தைரியமா செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் சொன்னாலும் பெருசா ஒன்றும் அதை பற்றி மனசுல போட்டுக்கொண்டா. பூர்வ புண்ணியம்ங்கிறது 9ஆம் இடம். காரியம் மெதுவா நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு நிம்மதியா உட்காருங்க. வெற்றி நிச்சயம் அப்படின்னு யோசிச்சு மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோமே அப்படின்னு யோசிங்க. டெஃபினட்டா டெஸ்டினேஷன் போக முடியும். நார்மலா சொல்லுவோம், வேகமா போகணும்னு உருட்டின்னு போறோம், கரெக்டா டயத்துக்கு போயிடுவானுவாங்க. அப்படி நீங்க உருட்டினே போனா கூட உங்களுக்கான டெஸ்டினேஷன் கரெக்டாக ரீச் ஆகிடும்ன்றதுனால இந்த நாள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நாள். விஷ்ணுவின் சோத்திரங்களை சொல்லி அமைதியாக இருங்கள், நல்லதே நடக்கட்டும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட இருங்க. கேட்டை நட்சத்திரம் சந்திராஷ்டம எஃபெக்டை கொடுக்கும். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் மனத்துக்கு கொஞ்சம் இப்படி சுகம் இல்லாமல் இருப்பது, கலக்கத்தில் இருப்பது, மறதியில் இருப்பது, செஞ்ச காரியத்தை திருப்பி செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மைனஸ் கொடுத்து அது பின்னாடி சுத்துறது, இப்படி கொஞ்சம் குழப்பங்கள் உண்டு. அதனால ஒரு தடவை ஒரு வேலை செஞ்சாலே அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம்னா சரியா போயிடும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டிவாக வேலை பண்ணிங்கன்னா போதும். இன்னைக்கு நாளில் ஜெயிச்சுடலாம் என்ற ஒரு நல்ல விஷயம் உண்டு. ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே சுப்ரபாதம்னு சொல்லுவோம். அது விஷ்ணுவின் சகஸ்ரநாமங்கள், சுப்ரபாதங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக உட்காருங்க. விஷ்ணுவின் ஸ்மரணையோடு இருந்தீங்கன்னா இதை ஜெயிக்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, குருவும் சந்திரனும் சேர்ந்து இங்கு உங்க ராசியை பார்க்கறது மற்றவர்கள் மேலே பரிவியும் பாசத்தையும் எக்ஸ்டெண்டிவா கொடுக்கக்கூடிய நாளா இருக்கும். எல்லாரையும் அனுசரித்து போகணும் என்ற ஆர்வமும், எல்லாருக்காகவும் எல்லாம் என்ற ஒரு தீர்மானமும் கொடுக்கும்.
அதனாலே நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்க மனசுக்கு பிடித்த காரியங்களாக அமைவதனாலும் இன்னைக்கு வெற்றியை நோக்கிய பயணங்கள் உண்டு. இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் விஷ்ணு அப்படின்னு மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். குபேரன் அப்படின்னு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி மனதில் அவர் வரும்போது எப்படி இருக்கும், லாபம் பெருக வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த நாள் வரக்கூடிய வரவுகளும் உங்க மனசுல வந்து சேரும். அப்போ லாபமும் வரவுகளும் மற்றவருடன் இணக்கமான சூழ்நிலையும் வருவதற்கு இன்றைய நாளின் விஷ்ணுவின் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். மகர ராசி அன்பர்களே, 6ஆம் இடம் என்கிற மறைவு ஸ்தானம் உபஜயஸ்தானத்துக்குள்ள குருவின் மிதுன ராசி பிரவேசமானது வக்கரகதியிலும் அவருடன் சேர்ந்து சந்திர பகவான் இருப்பதும் எதிரிகளிடமிருந்து எதிரிகளாக மாறுவது அப்படின்னு யார் நம்ம எதிரின்னு நினைச்சிருந்தோமோ அவன் கன்ஃபார்மா எதிரின்னு ஆயிடுவான். வழக்குகளிலே நீங்க போட்ட விஷயங்களிலே எதிரி அப்பட்டமா தெரிவான். ஆனாலும் அவங்கள நீங்க எதுவுமே பண்ண முடியாத ஒரு கை கட்டின சூழ்நிலை இருக்கும். அப்போ கிராஸ் எப்படி அவங்களை ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற எண்ணத்தோட ரொம்ப தவிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடியதா இருக்கிறதுனால விஷ்ணுவை வழிபடுவது காபந்து தெய்வம். ஏன்னா புதன் வக்கரகதியில் இருக்கும்போது விஷ்ணுவை வழிபட்டீங்கன்னா நல்லது நடக்கும். அதுவும் சுக்கிரவாரம் லட்சுமி தேவியோட நாளம், அதனால இன்னைக்கு நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்து அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. குருவுடன் சேர்ந்த சந்திரன் யோகத்தை கொடுக்கிறார். அந்த யோகத்தினுடைய பார்வையாகவே உங்க ராசிக்குள்ளர இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் மேலே வைக்கிறார். சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், செவ்வாய், இந்த கிரகங்கள் மேல வைக்கிறார். அந்த புதனும் வக்கரகதியிலே இருக்கக்கூடியதுனாலே உங்களுக்கு மற்றவர்களின் உதவியினால் வரக்கூடிய லாபங்கள் பன்மடங்காக பெருகக்கூடிய நாள் இன்று. காவந்துக்கு தெய்வமான இந்த விஷ்ணு பகவானை வழிபடுவதனால் மேலும் சிறப்பு உண்டாகும். மீன ராசி அன்பர்களே, 4ஆம் இடம் என்கிற மாத்ருஸ்தானத்துக்குள்ளர குருவுடன் சேர்ந்த சந்திர பகவான். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரிக்ஷன் நிறைய இருந்தது, இன்னைக்கு அதெல்லாம் தீர்ந்து விடும். பழசு நட்பு தான் என்றும் உசுறு அப்படின்னு எல்லாத்தையோட சேர்ந்து அவங்களோட உணக்கமாக போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, 12ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கைகளிலே புதன் வக்கரகதியில அமர்வதும் உங்க ராசியின் 7ஆம் இடத்துக்காரர் 4ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற காரணத்தினாலே நீங்க என்ன காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது நல்லபடியா நடக்கும். திருமணம் போன்ற விஷயங்களிலே தடைகள் நீங்கி நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நாளிலிருந்து துவங்க ஆரம்பிப்பீர்கள். அதனால இந்த நாள் இனிய நாள அமையட்டும்.